வணக்கம். நான் உரையாளர் முனைவர் அங்கையர்கண்ணி, உதவி பேராசிரியர். நாம் இன்று காண இருப்பது விளம்பரங்கள் ஒரு பார்வை. விளம்பரம் என்றால் என்ன? ஒன்றை பலரும் அறியும்படி செய்வது எதுவோ அது விளம்பரமாகும். தெளிவாக அறிமுகம் செய்ய வலு சேர்ப்பனவாக படம், எழுத்து, வண்ணம் முதலியன அமைகின்றன. உள்நாட்டு அளவில் மட்டுமின்றி உலக அளவில் அச்செய்தியை பரப்புவதாக அமைவது விளம்பரம். 1658 லண்டனில் வெளியான இதழில் விளம்பரம் முதலில் வெளியிடப்பட்டது. விளம்பரத்தின் அமைப்பு: கவர்ச்சிகரமான தலைப்பு, விழிப்பு, உள்ளடக்கம். அந்த உள்ளடக்கத்தில் பயன்பாடு என்ன? இந்த விளம்பரத்தின் மூலம் அந்த பொருளை வாங்குவதால் என்ன பயன்பாடு இருக்கிறது? என்ன சலுகைகள் உள்ளன? உத்தரவாதங்கள் என்ன? அந்த பொருளினுடைய விலை என்ன? அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? முகவரி என்ன? என்பதை தெரிவிப்பதுதான் விளம்பரத்தின் நோக்கமாக இருக்கிறது. விளம்பரத்தில் கவனிக்க வேண்டியவை: கவர்ச்சிகரமான தலைப்பாக இருக்க வேண்டும். தமிழ் படித்த மாணவர்களுக்கு விளம்பரத்துறையில் என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது என்றால், மொழிநடை. ஒரு விளம்பரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது என்றால் மொழிநடைதான். எதையும் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பது தமிழ் மாணவர்களுக்கே உரிய ஒரு பண்பாகும். எதையும் எளிய முறையில் மற்றவர்களை கவரக்கூடிய மொழிநடையில் அமைவது என்பது விளம்பரத்தின் முக்கிய நோக்கமாகும். அப்படி தமிழ் படித்த மாணவர்களுக்கு மொழிநடையை கையாளுவதிலும் கவர்ச்சியான தலைப்புகளை உருவாக்குவதிலும் அவர்கள் வல்லவர்கள். அதனால் தமிழ் படித்த மாணவர்களுக்கு விளம்பரத்துறையில் பெரிய வேலைவாய்ப்பு என்பது நிச்சயம் உண்டு. அடுத்து சுருங்கச் சொல்லல்: கவரக்கூடிய படங்கள், குறியீடுகள், வர்ணங்கள், கவனத்தை ஈர்த்தல். ஒரு விளம்பரத்தை பார்க்கின்ற பொழுதே அந்த விளம்பரம் நம்மை அறியாமல் ஈர்க்க வேண்டும். அப்படி அமைவதுதான் ஒரு விளம்பரத்திற்கான முக்கிய நோக்கமாகும். விளம்பரம் எழுதும்போது கவனிக்க வேண்டியவை: விளம்பரத்தின் நோக்கம், விளம்பரத்தில் இடம்பெறும் அம்சங்கள், விளம்பரத்தின் அமைப்பு. விளம்பரம் செய்வதற்கான நோக்கங்கள்: ஏன் ஒரு விளம்பரம் செய்ய வேண்டும்? அந்த விளம்பரத்தினால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு நிறுவனம் இப்படி இருக்கிறது, இந்த பொருளை விற்பனை செய்கிறார்கள் என்பதை குறிப்பதுதான். அப்பொழுதுதான் அது மக்களை சென்றடையும். அதனால் விற்பனை அதிகரிக்கும், பாவனையை அதிகரிக்கும், விருப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு விளம்பரம் பார்க்கின்ற பொழுது அந்த விளம்பரம் நம்மளை அறியாமல், ஒரு நகை விளம்பரம் என்றால் பெண்களை கவரக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். ஒரு ஆடை விளம்பரம் என்றால் அந்த ஆடையை பார்க்கின்ற பொழுதே, காட்டுகின்ற பொழுதே அது விருப்பத்தை, பார்க்கின்றவர்களுடைய விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். தகவல்களை வழங்குதல்: மற்றவர்களை விட எங்களிடம் குறைவான விலையில் உள்ளது போன்ற தகவல்களை வழங்குதல், பிரச்சாரப்படுத்துதல். இந்த எண்ணெய் விளம்பரத்தில் பார்த்தோமே என்றால், மக்களை கவரக்கூடிய விதமாக தமிழ் படித்த மாணவர்கள் முக்கியம் கவனிக்க வேண்டியது, உங்கள் குடும்பத்தினரை கலப்பட எண்ணெய் மூலம் பரவும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு அளித்திடுங்கள் என்று விளம்பரப்படுத்துகின்றார்கள். இதில் முக்கிய குறிப்பு என்னவென்றால், நல்லெண்ணெய் கிடைக்க 2.5 கிலோ எள் மற்றும் 1/2 கிலோ கருப்பட்டி தேவை. 1 கிலோ எள்ளின் விலை 90. எள்ளிற்கு மட்டுமே 225 ரூபாய் ஆகும்போது எப்படி விலை குறைவாக கொடுக்க முடிகிறது என்று ஒரு நல்லெண்ணெய் விளம்பரத்தை காட்டுகின்றார்கள். அப்படியானால் இந்த விளம்பரம் மற்றவர்களை விட சுவாரஸ்யமாக மக்களை கவர்கின்ற விதத்தில் அந்த குறியீடை வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு ஆடி விளம்பரம், தள்ளுபடி விளம்பரம். ஆடி என்றாலே தள்ளுபடி. அந்த தள்ளுபடி என்றால் சேமிப்பு என்று நினைக்கின்ற பெண்களுக்காகவே உண்மையான சேமிப்பு எங்கே என்று ஒப்பிட்டு பார்த்து வாங்க அன்புடன் அழைக்கிறோம் என்று கூறுகின்றார்கள். வருடத்தின் குறைந்த விலை, வருடம் முழுவதும் நிறைவான சேவை என்று எங்கள் நிறுவனத்தை நாடி வந்தால் குறைந்த விலையில் நீங்கள் ஆண்டு முழுவதும், வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆடி வரும், ஆனால் வருடம் முழுவதும் எங்களிடம் குறைவான விலையில்தான் ஆடைகள் கிடைக்கும் என்று அழகுபட இந்த விளம்பரம் அமைகின்றது. இந்த நகை விளம்பரத்தில் அன்பான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம் என்று சுருங்கச் சொல்லி எங்களுடைய அன்பு என்றும் நிலைத்திருக்கும் காலம் காலமாக என்று வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த எண்ணெய் விளம்பரத்தில் மக்கள் நேரடி பார்வையில்
பாரம்பரிய முறையில் நாங்கள் செக்கிலேயே ஆட்டி முற்றிலுமாக தயாரிக்கப்பட்டது, இதனால் எந்த ஒரு கெடுதலும் இல்லை என்று வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த விளம்பரத்தில் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து பணம் பெற்றிடலாம். பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்கள் நாங்கள் என்று விளம்பரப்படுத்துகின்றார்கள். அப்படி விளங்கச் சொல்லி மற்றவர்களை பொருளை வாங்க வைக்கும் தன்மை என்பது தமிழ் மாணவர்களுக்கு இந்த விளம்பரத்துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் உண்டு என்பதற்காகவே இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.